ஹாய், வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். இன்னைக்கு வந்து 14 ஆகஸ்ட் வியாழக்கிழமை. ரொம்ப டல்லாக தான் இருக்குது டியூட்டி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 950 எவ்வளோ வந்திருக்கு, 900 அரௌண்டு அந்த 950க்குள்ளே வந்திருக்கு. கொஞ்சம் அப்படியே நங்கநல்லூரில் அப்படியே வந்து ஒரு ரிலாக்ஸாக உட்காந்தோம் ஒரு ஏரியாவில். ஏன்னா டியூட்டி ஆக்சுவலாக இங்கே அடிச்சிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து மேடவாக்கம் இல்லை தாம்பரத்துக்கு எதனா ஒரு டியூட்டி எடுத்தால் கூட ஒரு 250னா கூட 1200 வந்துடும். ஓகே, நம்மள நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த இது லைசன்ஸு பேட்ஜ், அதை பற்றி. ஆக்சுவலாக வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கு என்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு போன வாரத்துலேருந்து கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதை பற்றி கொஞ்சம் நம்ம சேனலில் எது சொன்னாலும் கொஞ்சம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சரி அது டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் தப்பாக வச்சுக்காது, டப்புன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து லைசன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேட்டகரி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மோட்டார் சைக்கிள் அந்த லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக நீங்கள் 2 வீலர் வச்சுருக்கீங்கன்னா அந்த எம்சி வித் கீர் WGன்னு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் லைசன்ஸு. LMVன்னு வரும், அது வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ், இந்த காரு அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஓன் வெஹிக்கிள். அது இதுக்கு முன்னாடி அந்த பேட்ஜுன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு. கீபோர்டு ஆட்டோ அந்த குட்டியான அதெல்லாம் ஓட்டுறதுக்கு அது வந்து பேட்ஜ் போடணும்னு சொல்லுவாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு அது இன்கம் பர்பஸ்க்காக அது கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த கனரக வாகனம், ரொம்ப இந்த ட்ரக்கு பஸ்ஸு அந்த மாதிரி வண்டி ஓட்டுறது கனரக வாகனம்னு சொல்லுவாங்க. ஸோ 4 கேட்டகரி இருக்குது. மேடவாக்கம் தான் அடிக்குது, ஓகே பரவாயில்ல பார்த்துப்போம். இந்த 4 கேட்டகரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் இருந்தால் தான் ஆட்டோ அந்த இதெல்லாம் ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. LMV லைசன்ஸ், அந்த லைட் மோட்டார் வெஹிக்கிள் அந்த லைசன்ஸ், அந்த கார் லைசன்ஸ் சொல்லுவோம்ல, அது இருந்தாலே போதும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7500 கிலோ இருக்கிற வண்டி, அதாவது பார்த்தீங்கன்னா 7500 கிலோ எப்படின்னா, இப்போது ஆக்சுவலாக அது எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ, இந்த டாட்டா ஏஸு இந்த மாதிரி வண்டி, இந்த தோஸ்ட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வண்டிலாம் கூட இப்போ வந்து அந்த LMV இருந்தாலே போதும். பேட்ஜ் வந்து நெசசரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவசியம் இல்லை அப்படின்னு. அதனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வெயிட் 7500 கிலோ கேஜின்றது பார்த்தீங்கன்னா வண்டியோட கெப்பாசிட்டி இப்போது வந்து ஒரு ஆட்டோ அந்த மாதிரி இருக்குன்னா பேசஞ்சரை வச்சு ஒரு 7500 கிலோ வரைக்கும் ஓட்டலாம். அதே மாதிரி லோடு வண்டியாக இருந்தால் லோடு ஏற்றி ஒரு 7500, அதிகபட்சம் 7500 கிலோ வரைக்கும் ஓட்டலாம். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அது தப்பு, அஃபென்ஸ், அது கேஸ் எதனா போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டோவும் அதெல்லாம் வந்துடும். ஆட்டோ வந்துடும், டியானா வந்துடும், அந்த தோஸ்து அந்த மாதிரி லோடு வண்டியெலாம் வந்துடும், 407 கூட வந்துடும் நினைக்கிறேன். அதனால் இப்போ வந்து பேட்ச் வந்து அவசியம் இல்லை, கார் லைசன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பேட்ச் தேவையில்லை. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 18 வயசில் லைசன்ஸ் எடுக்கணும், 21 வயசில் பேட்ச் எடுக்கணும். ஏன்னா இப்போ டைரெக்டாக போய் பேட்ச் வந்து 18 வயசில் வந்து எடுத்தால் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால் ஒரு 3 வருஷம் வண்டி ஓட்டினவங்க ஒரு 21 வயசில் வந்து பேட்ச் போட்டு இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, நீங்கள் லைசன்ஸ் இருக்க LMV இருக்கவங்க ஓட்டலாம், ஆட்டோ கண்டிப்பாக ஓட்டலாம், அதுக்கு நீங்கள் பேட்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ நான் வந்து பேட்ச் போட்டேன், ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி பேட்ச் போட்டேன். நான் எதுக்காக போட்டேன் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆட்டோ எடுக்கலாமா வேணாவா ஒரு குழப்பம். சரி கார் எடுக்கலாம், ஏன்னா நான் ஆட்டோ எடுக்கிறது முடிவு பண்ணிட்டேன். பட் என் பொண்ணு தான் வந்து இல்லை டாடி வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணா. சரி ஓகே, எங்கள் அம்மாவும் வேணாண்டா கார் எடுத்து ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் போயிட்டு சரி அவங்களுக்காக கார் எடுக்கலாம். பட் வந்து எடுத்தோன்னே போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, காருன்றது ஒரு 10 லட்ச ரூபா, 8லேருந்து 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதில் போய் நம்ம அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இறங்க வேணாம். கொஞ்ச நாள் லீஸுக்கு எடுத்து ஓட்டலாம்னு நினச்சேன். இப்போ லீஸுக்கு எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா இந்த யூபர்லாம் பார்த்துருப்பீங்க, ஓட்டுநர்கள்லாம் தேவை அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி போயிட்டு ஓட்டினா ஒரு ஓனர்கிட்ட நம்ம போய் லீஸுக்கு எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பேட்ச் லைசன்ஸ் ப்ரூஃப்க்கு எதனா அவங்க வச்சுப்பாங்கல்ல வாங்கி, அந்த மாதிரி எதனா இருக்கும். அப்போ பேட்ச் தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான் நான் பேட்ச் போட்டேன். பட் ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் பேட்ச் போட்டுருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் லைசன்ஸும் வந்து முடியுது, 2024 முடியுது, 25 ஜூலையோட முடியுது. இது என் லைசன்ஸு, பழைய லைசன்ஸ் இப்போ மாற்றிட்டாங்க ஸ்மார்ட் கார்டு மாதிரி. இதுவும் முடியுது. நான் 18 வயசில் 2 வீலர் பைக் வாங்கி உடனே லைசன்ஸ் எடுத்தேன்.
பைக் வந்து 18 வயசு ஆனோடனே பைக் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க. பைக் வாங்கி கொடுத்துட்டு எல்எல்ஆர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். என் சொந்த பைக்கில் தான் போய் 8 போட்டு காட்டி லைசன்ஸ் வாங்கினேன். காலேஜ் படிக்கும்போது வாங்கிட்டேன். ஸோ வந்து அதுக்காக மட்டும்தான் நான் வந்து போயிட்டு ரினிவல் பண்ணோம். அதுவும் ஒரு இது வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பேட்சாகவும் போட்டுருவோம், நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் நான் நிறைய இதெல்லாம் விசாரிச்சு ஓகே இது வேலைக்கு ஆகாது, கார் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு செட் ஆகாது, மற்றவங்களுக்கு எப்படியும் தெரியாது அப்படின்னு நானே என்னை சேஞ்ச் பண்ணி அப்புறம் ஆட்டோ அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் ஆட்டோ தான் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக பேட்ஜ் போட்டுருக்க மாட்டேன். காருக்கும் தேவை கிடையாது, அதுவும் வந்து அந்த 7500 கிலோ கம்மியாக தான் வரும். இப்போ அதுக்கும் பேட்ஜ் தேவை கிடையாது. அதனால நீங்கள் யாரும் ஆட்டோ ஓட்டு போகிறீங்க அப்படின்னா பேட்ஜுக்கு ஒரு அமௌண்ட் செலவு பண்ண வேணாம். நார்மல் கார் லைசன்ஸ் எல்எம்பி லைசன்ஸே போதும். அதனால நம்ம சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து கேட்டே இருக்கீங்க, என்ன வேணும், பேட்ஜ் எடுக்கணுமா, என்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்லாம் கேட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக சொல்லணும். அது பார்த்தேன், பேட்ஜ் வந்து கண்டிப்பாக தேவை கிடையாது. எல்எம்பி லைசன்ஸ், கார் ஓட்டுற லைசன்ஸ் உங்களுக்கு இருந்தாலே போதும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிட்டே நினைக்கிறேன். நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேட்ஜ் ஆட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா பேட்ஜுக்குன்னு போயிட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒரு 4 வீலர் லைசன்ஸ் இருக்குது, எல்எம்பி லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவே போதுமானது குறைஞ்சபட்சம். அதை வச்சு நீங்கள் தாராளமாக ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஓகேங்க, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மணி விலாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வேறு எதனா கொஸ்டின் எதனா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி எல்லாமே சொல்லப்போம். ஓகே ஓகேங்க, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அண்ட் அதேமாதிரி மறந்துட்டேன், நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா இன்னைக்கு நம்ம தலைவர் படம் கூலி ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக நான் வந்து விஜய் அண்ணா ஃபேன் தான், பட் இருந்தாலும் தலைவர் அப்படின்னா எல்லாருக்கும் ஒருத்தர் தானேங்க, அந்த சூப்பர் ஸ்டார் தான். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கூலி, எப்படி இருக்குது யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து என் பொண்ணை கூப்பிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசை. கேட்டால் முதல் முறையாக சரி ஃபேமிலியோடு போகலாம், எங்கள் அப்பா அம்மா என் தங்கச்சி என் பொண்ணு எல்லோரும் போகலான்னு பார்த்தா அது வந்து அந்த ஏ சர்டிஃபிகேட் மூவி ஆக்ஷன் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து 18+ மூவி மாதிரி 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். பார்த்தா புக் பண்ண முடியல. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரி நம்ம வந்து நம்ம ஜிம்மில் எப்போவுமே போவோம் ஃப்ரெண்டும் கூட, அந்த மாதிரி தான் போகிறேன். எப்படி இருக்குது படம் அப்படின்னு யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.